Nemathi Property Management. Contact 7667008999. உள்ள இருக்கிறவரால பங்களிப்பு இதில் இருக்குன்னு சொல்றது தப்பா என்ன? தப்புதான். கைதியா இல்லையா? ஏன்னா ஒரு மொழி போராட்டத்தில் மறியல் செஞ்சால் சிறையில் இருக்காரு. 30,000 பேருக்கு போஸ்டிங் போகிறேன்னு துட்டா வாங்கி ஏமாற்றி ஃப்ராடு கேஸில் உள்ளே இருக்கிறார். துரைமுருகனுக்காக ஸ்டாலின் இதை பேசியிருந்தா கூட நான் சொல்லுவேன், யோ ஆரம்ப காலத்தில் இருக்காரு யாருங்க செந்தில் பாலாஜி? இன்னும் 30 வருஷத்துக்கு செந்தில் பாலாஜி திமுக தான் இருப்பாருன்னு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? 30 வேண்டாம், 20 இல்லை முடியாது, 10 என்னப்பா 10 வருஷம் தான்ப்பா. இல்லை நம்மளால அதை கணிக்க முடியாது. அரசியல்வாதிகள் எப்போ வேணா எப்படி வேணா மாறலாம். இது ஸ்டாலினுக்கு தெரிய வேண்டாமா? ஏன் மேடையில் போய் பேசணும்? செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்து நமது குடும்பத்தை மாட்டிவிட்டு விடுவார் என்ற அச்சம்தான் ஸ்டாலினின் வார்த்தைகளில் நான் பார்த்தேன். அவர் சீஃப் மினிஸ்டருங்க, கட்சியோட தலைவர். செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்தவர். தமிழகத்தில் மெத்து ராஜ்யம் நடப்பதற்கு ஸ்டாலினும் அவரது குடும்பத்தினரும் துணை போயிருக்கிறார்கள். தமிழகத்தை போதை சாம்ராஜ்யமாக ஆக்குவதற்கு இவர்கள் தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் ஜாஃபர் சாதிக் மாட்டியதால் இந்த தொழில் நின்று போய்விட்டது. நீங்க எல்லோரும் மறந்து விடுவது ஒன்றே ஒன்றை, ஜாஃபர் சாதிக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது தெரியும்ல? தெரியும். அப்போ ஜாஃபர் சாதிக்கு கான்சியஸா நமக்கு பொலிட்டிக்கல் பவர் வேணும்ன்றதுக்கு தான் உங்களுக்கு கூட நுழையிறான். ஆமா, அதை அனுமதிச்சாலே முடிஞ்சு போச்சு. நீங்க இல்ல தெரியும், அவர் அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவ்ல இருக்கிறாருங்கிறதே தெரியாதுங்கிற ஒரு கட்சிக்கு அப்போது நீங்கள் கட்சி நடத்தவும் ஆட்சி நடத்தவும் தகுதியற்றவர்கள். சிஎம்னுக்கு சமணம் போவாங்களா? சிஎம் ஜெயிலில் இருக்காங்க 2 பேர், தெரியுமா? தெரியுதா? அது சாதாரண மணி லாண்டரிங் கேஸ், போதை கேஸ் தம்பி. சரி, சிஎம் நீங்க சொல்றதுனால சிஎம்கே அனுப்பல, சிஎம் மகனுக்கே அனுப்பலாம் அல்லவா? உதயநிதி அழைக்க வாய்ப்பு இருக்கு. உதயநிதி அழைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை கேட்குறேன், டவுட்டாக கேட்குறேன். வான்ட்லேருந்து இப்போ பிறந்து வந்துட்டாரப்பா அவர், கடவுள் அவதாரமா? சொன்னீங்களே எடப்பாடியை முட்டி போட்டுக்கிட்டே போக சொல்லு டெல்லி. மார்ச் முதல் வாரம் வரை மோடியே எடப்பாடியிடம் கூட்டணி கேட்டு கெஞ்சி கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. கெஞ்சினார்னு சொல்லுவேன். 3 மாதம் ஆச்சு. உங்களுக்கு அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் போனது குறித்து வருத்தம் இல்லை, ஆனால் அதிமுக தலைவர்களின் பெயரை சொல்லி ஓட்டு வாங்குவதற்கு வெட்கமும் இல்லை மோடிக்கு, அப்படித்தானே? என்ன அப்படி அதிமுக? அப்போ பல்லடம் கூட்டம், சென்னை கூட்டம், 2 எம்ஜிஆர் ஜி, ஜெயலலிதா ஜி, அம்மாஜி. ஏன் இங்கே நீங்கள் கோட்சேஜி, சாவர்கர்ஜி, கோல்வால்கர்ஜி பேச வேண்டியதுதானே? ஐகான்ஸ் ஆஃப் தமிழ்நாடா பார்க்குறாரு அவர் நரேந்திர மோடி. அவங்களோட பழைய இருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதாவோட பழைய இருக்கிறாரு, அவங்க கட்சியில் இருக்கும் கூட்டணியில் இருந்திருக்கிறாரு. அப்போது தமிழகத்தில் பிஜேபிக்கு ஐகான்ஸே இல்லை, அதான் உண்மை. இல்லை இனிமேல் தான் உருவாக்கணும் அவங்க. இனிமேலும் வாய்ப்பு இல்லை. யார் அண்ணாமலை ஐக்கானா? ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர்லையா? ஆமாம். நான் இப்போது யோசிப்பதெல்லாம் டெபாசிட் வாங்குவாரா என்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். நம்மளோட நிலைமை அதை நோக்கி போயிட்டுருக்கு. அண்ணாமலைக்கு எதிராக கோவையில் வேலை செய்வது திமுகவோ அதிமுகவோ அல்ல, பிஜேபி. 35+ வாங்கிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு மண்டே. அடுத்த மண்டே பேட்டிக்கலாம். இதே சொல்லு 35+. சரி, அது ஏன் அந்த நாளை விட்ற? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் சென்றிருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் சவுக்கு ஊடகத்தினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் அருள்மொழி. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான இந்த பரப்புரை பிரச்சாரங்கள் ரொம்ப வேகம் எடுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத பார்க்குறீங்க. திமுகவினுடைய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் பேசும்போது அங்கே எல்லாரோட பேரையும் பயன்படுத்துகிறாரு. ஐயா முத்துசாமி பேரை பயன்படுத்துகிறாரு, சாமிநாதன் பேரை பயன்படுத்தினாரு. ஆனால் இன்னொரு பேரை பயன்படுத்தும் போது அரங்கமே அதிர்ச்சு. அது செந்தில் பாலாஜி அவர்கள் பேரை பயன்படுத்தினார். அவர் நம்மளோட இல்லாட்டியும் அவருடைய பணிகள்லாம் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்குது என்ன செய்தினா, இடி உச்சநீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் ஜாமீன் தொடர்பான்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியோட பவர் உள்ளிருந்தபடியே திமுகவை ஆட்டு வைக்குதா? நான் ஃபேஸ் டைமில் செந்தில் பாலாஜி சிஎம் கிட்டே பேசினார்னு சொன்னப்பெல்லாம் பலர் நம்பலை. நான் இல்லைருந்தா பேசுவார் அப்படின்ட்டு. முதலமைச்சர் பேசலாமா? அப்படியே உள்ளே இருக்கிறவரால பங்களிப்பு இதில் இருக்குன்னு சொல்கிறது தப்பா என்ன? தப்பு தான். கைதியா இல்லையா? ஏன்னா ஒரு மொழி போராட்டத்தில் மறியல் செஞ்சால் சிறையில் இருக்காரு. 30,000 பேருக்கு போஸ்டிங் போகிறேன்னு துட்டா வாங்கி ஏமாற்றி ஃப்ராடு கேஸில் உள்ளே இருக்கிறார். நீங்கள் அங்கே போய் அவரை நினைவு கூறுறீங்கன்னா அவரோட தயவு உங்களுக்கு தேவை என்பதை ஸ்டாலின் அந்த இடத்தில் சென்று நிரூபித்திருக்கிறார். அதை தயவு என்று நான் பார்க்காமல் செந்தில் பாலாஜியை பற்றி நல்லபடியாக பேசவில்லை என்றார். செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்து நமது குடும்பத்தை மாட்டிவிட்டு விடுவார் என்ற அச்சம்தான் ஸ்டாலினின் வார்த்தைகளில் நான் பார்த்தேன். அவர் சீஃப் மினிஸ்டருங்க, கட்சியோட தலைவர். செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்தவர்.
அவரெல்லாம் ஒரு பேரை உச்சரிக்கக்கூடாது. ஸ்டாலினுக்காக செந்தில் பாலாஜிக்காக ஸ்டாலினாங்க. ஆனால் ஸ்டாலின் பேசுனது செந்தில் பாலாஜிக்காக ஸ்டாலின் என்பதாகத்தானே தோன்றுகிறது. அப்போ அந்த ஏரியாவுக்கு போனால் செந்தில் பாலாஜியை நான் நினைவு கூறுகிறேன். அவர் இல்லாமல் வெறுமையாக இருக்குன்னு சிஎம் ஃபீல் பண்ணுறாருன்னா எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியோட பிடியில் இருக்காருன்னு பார்த்தீங்களா? தொண்டருக்காக தலைவர் இருக்கிறாரு பார்த்தீங்களான்ற ஒரு மனம் லோக்கல் இருக்கிற கேடரஸ்க்கு வரும்ல. செந்தில் பாலாஜி ஃபஸ்ட்டு தொண்டரா, உங்கள் கட்சி தொண்டரா? அதை சொல்லுங்கள். அதே அடிபட்டு போயிடுது இல்லை? துரைமுருகனுக்காக ஸ்டாலின் இதை பேசியிருந்தா கூட நான் சொல்லுவேன், யோ ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காரு. யாருங்க செந்தில் பாலாஜி? இன்னும் 30 வருஷத்துக்கு செந்தில் பாலாஜி திமுக தான் இருப்பாருன்னு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? 30 வேண்டாம், 20 இல்லை, முடியாது. 10 என்னப்பா 10 வருஷம் தான்ப்பா. இல்லை, நம்மளால அதை கணிக்க முடியாது. அரசியல்வாதிகள் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். இது ஸ்டாலினுக்கு தெரிய வேண்டாமா? ஏன் மேடையில் போய் பேசணும்? இதே வாயில் இந்த ஊரில் ஒருத்தர் செந்தில் பாலாஜின்னு இருக்காரு, ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரு தூக்கி உள்ளே போட வேண்டிய பேசலையா ஸ்டாலின்? அப்போது ஸ்டாலின் எதை எழுதி கொடுத்தாலும் பேசுவார் என்பது இப்போதாவது புரிந்து கொள்கிறீர்களா? எதை எழுதி கொடுத்தாலும் பேசுவார். அவருக்கு ஞாபகம் இருக்கணும்ல, யோ ஏற்கனவே தான் இந்த இடத்துல செந்தில் பாலாஜி ஜெயிலில் போடுவேன் நான் பேசியிருக்கேன், திருப்பி பேசுவாங்க, முடியாது, பிடிச்சிட்டு ட்ரோல் பண்ண முடியாது, தேவையில்லையாது. அப்படிலாம் பார்க்க மாட்டார். என்ன எடுத்து கூட ஓஹோ இன்னைக்கு இதுதான் ஸ்கிரிப்டா, ஓகே ரைட், கீழே ஆஹா சேர்த்துக்குங்க அவ்வாறு பேசிட்டு போயிடும் தானே. அவர் எப்படி பலவீனமாக இருக்காருன்றதை புரிஞ்சுக்குங்க. எப்படியா மதிப்பான் மற்ற கட்சிக்காரன், எப்படியா மதிப்பான்? இப்போ செந்தில் பாலாஜி அவ்வளோ முக்கியம்னா காலங்காலமாக திமுக இருக்கிறவனுக்கு என்ன மரியாதை இந்த கட்சியில்? அப்போ ஸ்டாலினுக்கு துற்றுகவன் தான் தேவை. கரெக்டாக ஜெயலலிதாவையே தோற்கடித்த சுகவனம் அதெல்லாம் எங்கே போனார் இன்னைக்கு? இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் என்னிடம் இருக்கிறது, திமுக மூத்த தலைவர்கள் பட்டியல். அவங்க பேர்லாம் தோணல உனக்கு. செந்தில் பாலாஜிகிட்ட ஒருவேளை ரூபாயே இல்லைப்பா, இப்படி சிலாகிச்சு பேசுவார் ஸ்டாலின்? முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். இப்போ திமுகவில் இன்றைக்கி யாருக்கு செல்வாக்கு? பணம் இருந்தால் செல்வாக்கு. நான் சொன்னேன், கணபதி ராஜ்குமாரை போட்டதே செந்தில் பாலாஜிக்காக, இதெல்லாம் செட்டிங்ன்ட்டு நான் சொன்னேன். இப்போ தெரியுதா? இந்த அளவுக்கு மேடையில் ஜெயிலில் இருக்க செந்தில் பாலாஜி ரெஃபர் பண்ணி சிஎம் பேசுகிறான்னா செந்தில் பாலாஜி என்ன சொன்னாலும் செய்வார். அவரு வேலுவாலே முடியலப்பா செந்தில் பாலாஜிகிட்ட போட்டி போடுறதுக்கு. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவராக இருக்கிறாரு. இவருக்கு சட்டம் இவருக்கு துணை போகும்னு நினைக்கிறீங்களா? இடி உடனடியாக பதிலளிக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அப்பா பெயில் அப்ளை பண்ணால் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறது, ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி பதில் சொல்லணும்னு சொல்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குதுப்பா. பதில் தானப்பா சொல்லியிருக்காங்க. அவருக்கான நீதி மறுக்கப்பட்டதற்கு இது ஒரு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு திமுகவினர் சொல்கிறாங்க. ரைட்டு, இதே மாதிரி தான் போன வாட்டி பெயில் பெட்டிஷன் போட்டப்பவும் சொன்னீங்க. பெயில் கிடைச்சதா? ஏன் தான் கிடைக்கல? மற்றவங்களுக்கு கிடைச்சதாப்பா, இவருக்கு மட்டும் கொடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பிஎம்எல்ஏல யார் பெயில் வாங்கிட்டு வந்திருக்கா இது வரைக்கும்? மனசு சிசோடியா வாங்கல, அப்புறம் சத்யேந்திர ஜெயின் வாங்கல. இப்போ பரவல் இருந்தாலும் திரும்பி உள்ள போன அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்தது வேற யாரும் வாங்கலதான். அப்புறம் இவருக்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்க? ஒரு முன்னுதாரணமா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த முன்னுதாரணத்தை வேற கேஸ்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். இவருக்கு எதுக்கு முன்னுதாரணம்? 6 மாசம் தானே ஆயிருக்கு. சத்யேந்திர ஜெயின்லாம் 1 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஜெயிலில் இருக்கவங்க இருக்கான் தெரியுமா? பிஎம்எல்ஏல 6 மாதம் ஆகிட்டு இவ்வளோ சீனியர் கியூல வாப்பா. ஆனால் இதில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஜாஃபர் சாதிக் மேட்டரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருந்தீங்க. குறிப்பிட்ட அவரோட நெருங்கிய தொடர்பில் இருந்த நிறைய பேருக்கு என்சிபி சம்மன் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நீட்சி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? சம்மன்ஸ் அனுப்பியிருக்கிற இந்த நீட்சி. என்சிபி கடந்த முறை ஜாஃபர் சாதிக் போதை மருந்து விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்த போது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் சம்மன் அளிக்கப்படும். இப்போ 3 பேருக்கு தானே சம்மன் கொடுத்துருக்காங்க. யார் யார்? இயக்குனர் அமீர் அவர்கள், அதுக்கப்புறம் சையது இப்ராஹிம் சம்திங் இன்னொரு பர்சன், அப்புறம் இன்னொரு மொத்தம் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேர் அந்த பஸ் இது மத பிரச்சாரகர் இன்னொருவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 3 பேரையும் அழைக்கிறாங்க. டெல்லியில் தான் அழைச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. சேகர் பாபு, சிஎம். ஃபோட்டோ எடுத்தவங்க இல்லாமல் கூடுவாங்க. எது ஃபோட்டோ எடுத்தா? வராங்க, சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க சார். ஒரு மக்கள் பிரதிநிதியை யாராலும் சந்திப்பாங்க சார். அதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போங்க சார். அதை சொல்லுங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக. இது ஸ்டேட்மெண்ட் போடணும்ல. எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அண்ணா, எனக்கு கொஞ்சம் இந்த போதை மருந்து கடத்தலுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்காக தான் ஜாஃபர் சாதிக் சிஎம்ஐ பார்த்தாருன்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் கேட்குறேன், இல்லைங்க இன்றைக்கி உங்களை பார்த்தாரு, அமீர் கூட பார்த்தாரு, அப்போ எங்களுக்கு போலீஸில் சொல்லி தொழில் எளிதாக நடக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்ட்டு உங்ககிட்ட கேட்டாரா அப்படின்ற சந்தேகம் என்சிபிக்கு இருக்கும். அது மாதிரிலாம் நடக்கலைங்க, வெறுமனே கட்சிக்காரன்ற அடிப்படையில் தான் நான் சந்தித்தேன் அப்படின்றது ஸ்டாலின் தானே சொல்லணும். சிஎம்முக்கு சம்மன் அனுப்புவாங்களா? சிஎம் ஜெயிலில் இருக்காங்க 2 பேர், தெரியுமா தெரியுதா? அது சாதாரண மணி லாண்டரிங் கேஸு, போதை கேஸ் தம்பி. இது என்ன சிஎம்கே பப்ளிக் சர்வெண்ட் தானே? இல்லை சிஎம்கேன்னு சொல்கிறீங்களே, சிஎம்க்கு வேறு சட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா தமிழ் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும்? கிடையாது. ஒரே ஐபிசி சிஆர்பிசி தானே, என்டிபிஎஸ் அதை விட்டுட்டேன்.
இப்போ என்ன சிஎம்கே? சரி, சிஎம் நீங்கள் சொல்கிறதுனால சிஎம்கே அனுப்பலை, சிஎம் மகனுக்கே அனுப்பலாம் அல்லவா? அவர் ஒரு மினிஸ்டர், மேபி அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அவர் தானே படம் எடுத்துட்டு இருக்காரு. இன்னொன்று, அவசரமாக ஜாஃபர் சாதிக் மாட்டினோடனே ட்வீட்டை ஏன் டெலிட் பண்ணீங்க? இப்படியான ஒரு குற்றப்பெண் இருக்கிற நபரும் நான் கூட இருக்கிற படம் எதுக்கு பொது வெளியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்லெண்ணம் கூட அதில் இருக்கலாம். அந்த நல்லெண்ணம் என்ன என்பதை வாக்குமூலமாக கொடுக்கவும் அழைப்பார்கள். உதயநிதி அழைக்க வாய்ப்பு இருக்கு. உதயநிதியும் அழைக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை கேட்குறேன், டவுட்டாக கேட்குறேன். வான்பேன் பிறந்து வந்துட்டாரப்பா அவர், கடவுள் அவதாரமா? சொன்னீங்களே எடப்பாடியா, முட்டி போட்டுக்கிட்டே போக சொல்லு டெல்லி. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. பிரச்சாரத்தில் மு.க. ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்கிறார், டாப் 10 மாநிலங்களில் 7 மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் போதை மாநிலமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்காதீங்கன்னு வெளிப்படையாகவே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. எப்படி அவர் சொல்லாமல் விட்டது உண்மை தானே? அது கரெக்டுங்க. அவர் அந்த பட்டியலில் ஏன் தமிழகம் சேருகிறது என்பதுதான் இப்போது கேள்வி. அவர் சொல்லாமல் விட்டது, போதை விற்பனையில் இந்தியாவில் தமிழகத்தை முதல் மாநிலமாக ஆக்குவேன் அப்படின்றத சொல்லாமல் விட்டார். ஆமாப்பா, அதை நோக்கிய பயணத்தில் இவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது தான் போய் மாட்டிட்டான் ஜாஃபர் சாதிக்கு. சரிங்க, இந்தியாவில் இவ்வளோ நாள் பல இடங்களில் போதை மருந்து கடத்தல் இருக்கிறது என்பது புள்ளி விவரங்களோடு தெரிய சொல்றாரு. கடந்த ஒரு ஆண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கம் அதிகமாக இருக்கிறதா இல்லையா? நீங்க மட்டும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஊர்ல இருக்கிற ஏஜென்சிலாம் பிடிக்கிறாங்க. அப்போ உங்களது காவல்துறை போதை மருந்து கடத்தலுக்கு துணை போகிறதா? நான் அப்படித்தான்ப்பா சொல்லுவேன். போதை மருந்து கடத்துறவனோட ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிறாருங்க. கேட்டால் கேமரா வச்சதுக்கு விருது கொடுக்குறேன்றாங்க. அப்போது ஜாஃபர் சாதிக்கு மாற்ற வரைக்கும் எவன் கேமரா கொடுத்தான்னு கூட தெரியல உங்களுக்கு. எவன் கொடுத்தாலும் வாங்கி போட்டு துட்டு மாதிரியே வாங்கி குடு 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 குடு. அப்போ இப்படிப்பட்ட மாநிலத்தில் போதை மருந்துக்கு நடமாட்டம் அதிகம் இருக்கிறது என்று ஏன் அவர்கள் சந்தேகப்பட்டிருக்க கூடாது? மற்ற இடத்துல எல்லாம் நிறைய கடத்துறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க தானே இப்போ பெருங்குடியில் ஃபேக்ட்ரி நடத்துறதுக்கு அவனுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அந்த கேவுரு மாவு பேக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெத்து பேக்கிங் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. தமிழகத்தில் மெத்து ராஜ்யம் நடப்பதற்கு ஸ்டாலினும் அவரது குடும்பத்தினரும் துணை போயிருக்கிறார்கள். தமிழகத்தை போதை சாம்ராஜ்யமாக ஆக்குவதற்கு இவர்கள் தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதுதான் ஜாஃபர் சாதிக் மாட்டியதால் இந்த தொழில் நின்று போய்விட்டது. 2 விஷயம். ஒன்று, ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கடத்துறான்ட்டு தெரிஞ்சு இவங்க பண்ணுப்பான்னு அனுமதிச்சிருக்கணும். அதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு துட்டை கொடுக்குறான்னு வாங்கிக்கிட்டு தெரியாமல் நீங்கள் அனுபவிச்சிருக்கணும். 2மே தண்டனைக்குரிய குற்றம். இப்போ ஜாஃபர் சாதிக்கு உதயநிதி ஃபவுண்டேஷனுக்கு நிதி உதவி அளித்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அது குறித்தும் விசாரிக்கப்படும். அது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமா இல்லையா? ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் தான். ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமில் பிஎம்எல்ஏலையும் வழக்கு போடலாம், என்டிபிஎஸ் ஆக்ட்லேயும் வழக்கு போடலாம். பிஎம்எல்ஏலையும் போட முடியுமா? ஏன்? ட்ரக் பிஸ்னஸை யூஆர் லாண்டரிங். ஓகே, மணி லாண்டரிங்குள்ளே வரும் எப்படி வராமல் போகும்? ஓகே, இது சர்வதேச போதை தொழில் அல்லவா? சரிக்கத்தானே செய்வார்கள். இது பாருங்க, அருள்மொழி 2 பேரும் இது பலர் செய்யக்கூடிய தவறு இதை தனித்தனியாக பார்க்குறாங்க. அது எப்படிங்க போதை மருந்து கடத்தலான்னு தெரிஞ்சும் கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க, தெரியாமல் சேர்த்துட்டாங்க, உடனே நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் எல்லாரும் பேசுறாங்க. இதுதான் எல்லாருடைய காமன் மைண்ட்செட். இதுதான் நீங்கள் எல்லோரும் மறந்து விடுவது ஒன்றை. ஜாஃபர் சாதிக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது தெரியும்ல? தெரியும். அப்போ ஜாஃபர் சாதிக்கு கான்சியஸாக நமக்கு பொலிட்டிக்கல் பவர் வேணுன்றதுக்கு தான் உங்களுக்கு கூட நுழையிறான். ஆமாம், அதை அனுமதிச்சாலே முடிஞ்சு போச்சு. நீங்க இல்லை தெரியும், அவர் அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவ்ல இருக்கிறாருங்கிறதே தெரியாதுங்கிற ஒரு கட்சிக்கு அப்போது நீங்கள் கட்சி நடத்தவும் ஆட்சி நடத்தவும் தகுதியற்றவர்கள். ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க அமுதா, அதில் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி இருக்கார் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில். ஓகே, அந்த ஆள் பாகிஸ்தானுக்கு தகவலை அனுப்பி கொண்டிருக்கிறாருன்னு தகவல் கைது பண்ணிடுறாங்க அவரை. அமுதா மேலே நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? எடுக்கணும். ஏன்? அவங்களுக்கு எப்படி தெரியும் அவன் பாகிஸ்தான் ஏஜென்ட்னு? அவங்க துறையின் கீழே வராங்க, அவங்க கவனிச்சிருக்கணும்ல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் கவனிச்சிருக்கணும்ல. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஜாயிண்ட் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்கான்றதை கவனிக்கணும். ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர் போதை மருந்து கடத்துறவனுக்கு அயலகாணி நிர்வாகி பதவி கொடுப்பதற்கு முன்பு கவனிக்க வேண்டுமா வேண்டாமா? அது என்ன அமுதா ஹோம் செக்ரட்டரினா அவங்க கவனிச்சிருக்கணும். அமுதா மேடம் இல்லைண்ணா, யாராக இருந்தாலும் கவனிச்சிருக்கணும். ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொல்கிறத. நீங்கள் அமுதா பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்லு. எனி ஹோம் செக்ரட்டரி தே ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, வைக்கரியஸ் லைபிலிட்டி. சிஎம்க்கு அந்த லைபிலிட்டி இல்லையா? பொறுப்பு இல்லையா? இருக்கு.
அப்போ போதை மருந்து கடத்துவதற்கு உடந்தை என்று இவர்களும் வழக்கை சந்திக்க வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். உடந்தை தான் நீ இருக்க தைரியத்தில் தானே இப்போ அவன் பெருங்குடியில் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுறான். எடப்பாடி, நான் சிம்பிளாக கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தால் பெருங்குடியில் மெத்து ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுவானா? பெருங்குடி மற்றும் திருச்சியில். நான் சொல்கிறேன், நான் அசியூம் பண்ணுறேன், ஹைப்போதட்டிக்கல் தான், பண்ணிருக்க மாட்டான். நான் சொல்கிறேன் என்ன காரணம்னா, பெருங்குடியில் இப்போ நீங்கள் போலீஸ் என்னையா புது ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு இங்கே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சார் ஒரு ஜாஃபர் சாதிக் சார் அயலகனி, ஓ அப்படியாப்பா ரைட்டுன்னு போவாங்க. ஏடிஎம்கே ஆட்சி இருந்தா என்ன நீ கேவுரு மாவு பேக் பண்ணிட்டு தர அப்படின்னு போலீஸ் உள்ள போயிருக்கோம். திமுக கொடியை பார்த்தோன்னு தானே போலீஸ் அப்படியே போகுது. அப்போ உடந்தை தானே நீங்கள், உடந்தே இல்லையா? கடந்து போகிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. உடந்தை ஏன் திருப்பி சுற்றி வளைக்கிற நீ? இல்லை உடந்தை. இறுதியாக ஒரு கேள்வி, எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் எங்களோட கூட்டணி வைக்காதது பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு மரியாதைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் ஊடகத்திற்கு அளித்த ஒரு முக்கியமான ஒரு பேட்டியை சொல்லியிருக்கிறாரு. இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்க அந்த பேட்டி, அதிமுக கூட்டணி இல்லாத பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு ஒரு பிரதமரே பேசுகிறாருன்றது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவா? ஏன்னா பேராசிரியர் ராமசீனிவாசன் சொல்கிறாரு, ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன் அதிமுகன்ற கட்சியே இருக்க, எடப்பாடியே காணாமல் போயிடுவாருங்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்படி புரிஞ்சுக்கிறதுனா, சிச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற அடிப்படையில் ராமஸ்ரீனிவாசன் பேசுகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவர் மேடையில் பேசுறது ஒருத்தர் ஒரு பேச்சு பேசுவாங்க. ஆனால் உங்களை வளர்த்து விட்டதே நாங்கள் தான், உங்களை ஆரம்பிச்சதே உங்களுக்கு நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமியாக மேடையில் பேசியிருக்காரு சொல்கிறாங்க. 23 செப்டம்பர் 2023 அன்றைக்கி தான் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. எஸ். முருகனை மாநிலங்களவை வேட்பாளராக அறிவித்தது ஒரு 2 வாரம் இருக்குமா? ஆமாம், 2 வாரம் இருக்கும். 2 வாரம் இருக்கும். அதன் பிறகு இப்போ லோக்சபாவுக்கும் நிற்கிறாரு, அவர் எழுதுகளில் நிற்கிறாரு. அந்த செப்டம்பர் மாதம் 23 முதல் மார்ச் முதல் வாரம் வரை மோடியே எடப்பாடியிடம் கூட்டணி கேட்டு கெஞ்சிக் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. கெஞ்சினார்னு சொல்லுவேன். 3 மாதம் ஆச்சு. எங்க இன்னைக்கு தானேங்க திட்டிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி ஏடிஎம்கேயும். அதுக்கு முன்னாடி எப்படி பேசி பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணி ஏதாவது அண்ணாமலை விட்டுருங்க, மற்றவர்கள்ட்டேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சா? வராது. அண்ணாமலையே பேசாதீங்க அண்ணாமலையே டோன் டவுன் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் போனது குறித்து வருத்தம் இல்லை, ஆனால் அதிமுக தலைவர்களின் பெயரை சொல்லி ஓட்டு வாங்குவதற்கு வெட்கமும் இல்லை மோடிக்கு. அப்படிதானே? என்ன அப்படி அதிமுக தலைவர்? அப்போ பல்லடம் கூட்டம், சென்னை கூட்டம், 2 எம்ஜிஆர் ஜி, ஜெயலலிதா ஜி, அம்மாஜி, ஏன் இங்கே வந்து நீங்கள் வந்து கோட்ஸே ஜி, சாவர்கர் ஜி, கோல்வால்கர் ஜி பேச வேண்டியதானே? ஐகான்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக பார்க்குறாரு அவர் நரேந்திர மோடி. அவங்களோட பழைய இருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதாவோட பழைய இருக்கிறாரு, அவங்க கட்சியில் இருக்கும் கூட்டில் இருந்துருக்கிறாரு. அப்போது தமிழகத்தில் பிஜேபிக்கு ஐகான்ஸே இல்லை, அதான் உண்மை. இல்லை இனிமேல் தான் உருவாக்கணும் அவங்க. இனிமேலும் வாய்ப்பு இல்லை. யார் அண்ணாமலை ஐக்கானா? ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர்லையா? ஆமாம். நான் இப்போது யோசிப்பதெல்லாம் டெபாசிட் வாங்குவாரா என்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன். அண்ணாமலை நிலைமை அதை நோக்கி போயிட்டுருக்கு. அண்ணாமலைக்கு எதிராக கோவையில் வேலை செய்வது திமுகவோ அதிமுகவோ அல்ல, பிஜேபி. என்னங்க ஒரு குண்டை தூக்கி போடுறேன்? குண்டு இல்லை, நான் சீரியஸாக சொல்கிறேன். நீ ஆள் இருக்குல்ல விசாரி கோயம்புத்தூரில். திரு அண்ணாமலை அவர்களின் மைத்துனர் ஸ்பின்டெக்ஸ் சிவகுமார் தான், ஸ்பின்டெக்ஸ் தான் நினைக்கிறேன், இந்த ஒரு டெக்ஸ் ஸ்பின்டெக்ஸ் சிவகுமார் தான் எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெயிக்க வைப்பதற்கு எலெக்ஷன் வேலையே. ஓகே. பிஜேபி கட்சிக்காரங்களுக்கு இவர் போகிற பிரச்சார கூட்டம் பற்றி தகவல் கூட சொல்கிறதில்ல. அதனால் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜெயிக்கிறத பற்றி பேசிட்டீங்க, நான் டெபாசிட்டுக்கு தேர்வாரா இல்லையான்றதை பற்றி நான் யோசிச்சுட்ருக்கேன். 2nd பிளேஸா 3rd பிளேஸான்றதை பற்றி தான் அண்ணாமலை இப்போது யோசிக்க வேண்டும். 2வது இடமா 3வது? நான் கல நிலவரத்தை சொல்கிறேன். அண்ணாமலை எனக்கும் நண்பர் தான், இருக்கிறதானே பேச முடியும். ஃப்ரெண்டு இருக்கா ஜெயிச்சு வருங்கன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன சங்கியா? அப்படிலாம் பேச முடியும். தான் நிலைமை டைட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ மோடி பேச்சுங்கிறது உதாசீனப்படுத்துறதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கூட்டணி கிடைக்கலாம் வருது. ஏங்க யார் யார் மூலமெல்லாம் எடப்பாடி ட்ரை பண்ணாங்கன்றது எனக்கு தெரியுங்க. கெஞ்சினாங்க எங்கள் லிட்ரலி. எங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதான் நான் சொல்கிறேன் இல்லை, ஆஃபர் என்னன்றதை சொல்லிட்டேன். 2 கேபினெட், 2 MOS, ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆல் கேசஸ், அண்ணாமலைஸ் பவர் வில் பி கட்டைல்ட். இதுதான் ஆஃபர், கடைசி ஆஃபர். இனிமேல் ஏடிஎம்கே வரவே வராதுன்னு என்னைக்கு பிஜேபிக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் முருகனை மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறாங்க. ஓகே. அது வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க.
நீங்கள் கேளுங்க, மொடக்குறிச்சியில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ இருக்காங்க, இந்த அம்மா அவங்க சரஸ்வதினு நினைக்கிறேன், அவங்கள்ட்ட கேளுங்க. எடப்பாடியோட சம்மந்திக்கிட்டெல்லாம் போயிட்டாங்க. யாரெல்லாம் எடப்பாடி அடுக்க முடியுமோ எல்லாருக்கிட்டையும் போயிட்டாங்க. அது முடியாது. எவ்வளோ கெஞ்சினாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் மோடியோட பல உருட்டுகளில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். தடா பெரியசாமி போய் ஜாயின் பண்ணியிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நார்மலான ஒரு சினாரியோவாக பார்க்கணுமா? ஏன்னா தேர்தல் நேரத்தில் ஒரு பட்டியல் அணி தலைவராக இருந்தவர் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவனை விட சீனியர் தடா பெரியசாமி. தடா பெரியசாமி அதிமுகவில் சென்று சேர்ந்திருப்பதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்களிலும் தோல்வி அடைவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. இது எப்படி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் இதில் ஒரு அலையன்ஸில் இருக்கிறாங்கன்னு விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒரு ஆள் அங்கே அனுப்பி தோக்கடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு. அலையன்ஸில் இருந்தாலும் இதில் என்ன தவறு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்தால் எப்படி பாஸ் கட்சியில் ஒரு முக்கியமான ஆள் எப்படி பாஸ் விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? ஏங்க லால் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் பிஜேபியில் யாருக்கும் தெரியாது, தெரியுமா? திடீர்னு நடந்த சம்பவம் தான். அப்படி இருக்கும்போது சரி, ஒரு வாதத்துக்கு அப்படி பண்ணாலும் அதானே அரசியல். நீங்கள் செட்டிங் போட்டுக்கிட்டு செந்தில் அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பேர் தெரியாத கேண்டிடேட்டை நீங்கள் கோயம்புத்தூரில் போடலாம். உங்கள் பிள்ளையை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஏடிஎம்கே கிட்டையும் பிஎம்கே கிட்டையும் டீல் பேசி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் கசாலின்னு ஒரு ஆளை பிரச்சாரமே பண்ணாத ஒரு ஆளை போடலாம். இவங்க தடா பெரியசாமி கூப்பிட்டு திருமாவளவனையும் ரவிக்குமாரையும் தோக்கடிக்கணும்னு இவங்க பண்ணக்கூடாதா? இதான் அரசியல். சாமர்த்தியம் இருக்கும், பண்ணணும். இதுதான் கேமு. சரி, இவ்வளோ அக்கறை இருக்கிற பிஜேபி தடா பெரியசாமி சீட்டு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவர் இந்த தேர்தல் அரசியலெல்லாம் தாண்டி அந்த பகுதியில் ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கார் போல இருக்குப்பா. அவர் அறக்கட்டளையெல்லாம் நடத்தியோ நல்ல பெயர் இருக்கிறது திரு தடா பெரியசாமி அவர்களுக்கு. அவர் இப்போது சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்தில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். ஜெயிச்சு காட்டுங்க. எப்படி 40ல் யார் முந்துறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு பிரச்சாரங்கள் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது? என் அன்பார்ந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தமிழக மக்கள் நல்ல முடிவெடுப்பார். நீ சொல்லுப்பா, என்கிட்ட கேள்வி கேட்டுங்கிற. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா? இல்லைதான். பட் ஆனால் அது வந்து 2026 மேபி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த முறை திமுக அலையன்ஸ் தான் அடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எவ்வளோ 39 35 + வாங்கிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு மண்டே. அடுத்த மண்டே பேட்டிக்கு வா, இதே சொல்லு. 35+. சரி, அது ஏன் அந்த 4 விட்ற? டஃப்பாக இருக்குன்னு. அந்த 4 டஃப்பு. அதிமுக டஃப் கொடுக்குறாங்க. அந்த 4ல் 35 இவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஈஸியாக ஜெயிப்பாங்க. நீங்க தொடர்ந்து ஸ்கூட்டினி பண்ணாதீங்க. நான் பொதுவாக என்னோட கருத்தை சொல்றேன். பொதுவாக 35+. இந்த திங்கக்கிழமை பேசலாம். நிச்சயமா பல விதமாக ரொம்ப நீங்க புறம்பு வச்சிங்க. மிக்க நன்றிண்ணா. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.